ஹலோ சினிஃபைல்ஸ் வாங்க பேசலாம் பழகலாம் சினிமா. ஸோ இன்னைக்கு என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் வெயிட் ரொம்ப நாளா உன்ன ஆள காணோமே அப்படிதானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க. சரி கொஞ்சம் சின்ன சின்ன சில்லற ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறதுக்குள்ள இப்போ ஒரு 3 வாரம் ஓடி போயிருச்சு. 3 வாரத்துக்கு அப்புறம் கடைசியா உன்ன எங்க பார்த்தேன்? கோட்ல பார்த்ததுடா. ஏன்டா கோட்ல ஓவரா அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஸோ கோட் படத்துக்கு அடுத்து இருந்த கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் ஒர்க்ஸ்ல கொஞ்சம் நெறையா இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள இவ்வளோ வாரம் ஓடிடுச்சு. இவ்வளோ வாரத்துக்கு இடையில நெறையா படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு எனக்கும் தெரியும். நானும் எல்லா படத்தையும் பார்த்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில படம் தான் நான் பார்த்தேன். ஏன்னா டைம் ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ ஏன்டா பார்த்து நாங்களுமே அந்த படம்லாம் பார்த்துட்டோம்டா. அதுக்கா ரிவ்யூக்கு வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. அந்த ஒர்க்ஸ்ல கொஞ்சம் இதா இருந்ததுனால என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கலாமே அப்படின்னு ஒரு படம் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் நான் பார்த்த அந்த படத்த கண்டிப்பா நமக்கு என்னைக்குமே நம்மகிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு நல்ல படம் ஒண்ணு இருக்குன்னா, அத கண்டிப்பா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு குடுப்பேன். அதுதான் நம்மகிட்ட இருக்க ஒரு ஃபர்ஸ்ட்டு இதான நல்ல குட் குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ அப்படி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி கா டப்பா அப்படின்னு ஒரு படங்க. ஸ்டான்லி கா டப்பாவா? இந்த படத்தோட பேரு இப்போ ரீசென்ட்டா ஏதோ இந்த கொஞ்சம் வைரல் ஆகுற மாரி இருக்கு. நானும் பார்த்தேன். இன்ஸ்டா இதுலலாம் கொஞ்சம் நெறைய ஒரு சிலர்லாம் சொல்றாங்க. ஸோ இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கூல் மூவி. ஸோ ஸ்கூல் மூவியா அப்புட்னாலே ஒரு ஜாலியா என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிற ஒரு படம் தான். எஸ் இந்த படமும் ஜாலியா என்டர்டெயின்மென்ட்டும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஃபீலிங்க்கும் குடுக்குற மாரியான ஒரு படங்க. ஸோ அப்படிப்பட்ட படம் தான். இந்த வாழை படத்தோட ஃபர்ஸ்ட் போர்ஷன் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் போர்ஷன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு ஒரு முக்கால்வாசி படமே இந்த ஸ்கூலோட சேர்ந்து கனெக்ட் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ அந்த படம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம் ரொம்ப புடிச்சதோ, அவங்களுக்கும் கண்டிப்பா அந்த ஸ்கூல் போர்ஷன் புடிக்குங்க. ஏன் வாழை அளவுக்காடா டீச்சருக்கும் அவங்களுக்கும் பட் அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தா காட்டியிருப்பாங்களான்னா கிடையாது. ஸ்டான்லி கா டப்பா. ஸோ இந்த படத்த பத்தி நம்ம முழுசா பேசலாம். அப்படிங்கையில என்னன்னா, ஸ்டான்லி இதான் இந்த படத்தோட நாயகனோட பேரு. அதாவது இந்த படத்துல நடிக்கிற அந்த சின்ன பையனோட பேரு ஸ்டான்லி. ஸோ டப்பா அப்படிங்கையில லஞ்ச் பாக்ஸ தான் அவங்க மீன் பண்றாங்க. ஸோ ஸ்கூல்ல வந்து எல்லா குழந்தைங்களுமே லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரும். நம்ம ஸ்டான்லிய தவிர. ஸ்டான்லி ஏன் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரலன்ற ரீசன் யாருக்குமே தெரியாது. ஆனா செம்மையா கொண்டு போயிருப்பாங்கங்க. ஓப்பன் பண்ணா ஸ்டான்லின்ற பையன் தான் ஸ்கூலுக்கு நேரத்தில வருவான். உட்காந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் பேசுவான். கொஞ்சம் ஜீனியஸாவும் இருப்பான். பட் ஸ்பெஷலா சம்டைம்ஸ் புக்கு கொண்டு வரமாட்டான். ஒரு சில மிஸ்ஸும், சாரும் அவனையும் டார்கெட் பண்ற மாரி இருக்கும். இதுல என்னன்னா இந்த டப்பான்றது தான் மெயின் கான்செப்ட்டாவே இருக்கும். லஞ்ச் பீரியட் இருக்கும். ஒரு சார் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து எப்படி சொல்றேன்னா, அவரு கொஞ்சம் ஃபூடி. ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கோட டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கி சாப்ட்டு பாப்பாரு. ஏதாவது ஒரு பையன் ஒரு ஒரு சீன்ல ஒரு பையன் வந்து டிஃபன் பாக்ஸ ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பாப்பான். டக்குன்னு ஸ்மெல்லுலயே கண்டுபிடிப்பாரு. யார்றா அவன்? என்ன சாப்பிடுறது? அப்படின்ற மாரி. அப்படியே கம்முன்னு எல்லாரும் உட்காந்துருவானுங்க. ஸோ ஃபன் அண்ட் ஃபன் வேற லெவல்ல இருக்கும். அதே மாரி ஸ்டான்லிக்குன்னு அவங்க கிளாஸ்ல ஒரு கேங்கும் இருக்குங்க. ஒரு 12 பசங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஸ்கூல்ல நாங்கலாம் ஒண்ணா இருந்த ஞாபகம்லாம் வருது. ஏன்னா, ஒரு லஞ்ச் பீரியட்ல நாங்க ஒரு வட்டம் போட்டு உட்கார்ந்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 பசங்க பக்கம் உட்காருவோம். 12, 15 பசங்க பக்கம் உட்காருவோம். ஸோ எங்க ரவுண்ட் இருக்கிறதுலயே பெருசா இருக்கும். அந்த மாரி உட்காருவோம். அ அந்த மாரி இதெல்லாம் இருக்கும். ஸோ ஸ்டான்லி டிஃபன் கொண்டு வரதுல என்னன்னா, அவங்க அம்மா அதெல்லாம் செய்றாங்க. அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. அப்படின்ற மாரியே எல்லாத்துட்டயும் சொல்லுவான். சார்கிட்டயும் சொல்லுவான். பசங்ககிட்டயும் சொல்லுவான். இருந்தாலும் அந்த பசங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி ஷேர் பண்ணி சாப்பிடும்போது, இந்த சார் ஃபூடின்னு சொன்னேன் தெரியுமா? அவரு வந்து இந்த மாரி ஸ்டான்லிய ஒரு தடவ திட்டிருவாரு. "நீ என்ன டிஃபன் பாக்ஸ் கொண்டு வராம இங்க உட்காந்துட்டுருக்க? இவங்க சாப்பாடுலாம் ஏன் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க?" எதுக்காக அவரு திட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வாங்கி சாப்பிடணும்னு நெனப்பாரு. அந்த ஃபுட் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ஃபன்னாவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு சின்ன வயசு பையன்ட்ட பசங்ககிட்ட ஃபுட் வாங்கி சாப்பிடுறாங்க. ஓகே. ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸோட ஃபுட்ட சாப்பிடும்போது, அது ஸ்டூடண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும்ன்றது எனக்கும் தெரியும். ஏன்னா, அந்த மாரிலாம் சாப்பிட்டு நம்மளும் ஸ்டூடண்ட்ஸ் தானே. அந்த மாரிலாம் நமக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டாங்கன்னா, ஒரு ஜாலியாவும் இதாவும் இருக்கும். "ஏய் இன்னைக்கு மிஸ் எங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்க தெரியுமா?" அப்படின்ற மாரிலாம் இருக்கும். ஸோ அதுவும் நல்லாருக்கும். ஆனா இவரு எப்படின்னா, அந்த பசங்களுக்கே அந்த சாப்பாடு பத்தாத அளவுக்கு இவரு சாப்பிடுற மாரி இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, இந்த போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன ஆகும்னா, இன்னும் ஒரு 2 பீரியட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி லஞ்ச் பீரியடுக்கு முன்னாடி இதுவும் 2 பீரியட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ எல்லாருமே எக்ஸ்ட்ரா டப்பா கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. எக்ஸ்ட்ரா டப்பா கொண்டு வந்துட்டு, அதுலயும் சாப்பிட்டுக்கங்க அப்படிங்கையில என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கேரியர்லாம் கொண்டு வருவாங்க. இது பண்ணுவாங்க.
ஸோ இந்த சார் வந்து பார்த்தா இந்த சாப்பாடு சாப்பிடுற மாரி இருக்கும். ஒரு தடவ எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது, ஸ்டான்லிய பார்த்துட்டு, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? டப்பா கொண்டு வரலன்னா ஸ்கூல் பக்கம் வராதன்னு" சொல்லிருவாரு. அது அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹர்ட் ஆயிரும். அ அப்போ ஸ்டான்லி எங்க இருக்கான்னே தெரியாது. அந்த சார் வந்து பார்த்தா, இவனுங்க டிஃபன் பாக்ஸ்லாம் சாப்பிடுவாரு. இந்த பசங்கலாம் ஒரு மாரி இருப்பாங்க. ஸோ, இந்த எக்ஸ்ட்ரா டப்பா கொண்டு வாங்கன்னு சொல்லும்போதே, ஸ்டான்லி என்ன பண்ணுவான்னா, வெளிய போய் தண்ணி குடிப்பான். அத ஒரு ஃப்ரெண்ட் பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் தான் சொல்லுவான், "ஸ்டான்லி இந்த மாரி இங்க தான் நிக்கிறான்." அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஆனா இந்த இடத்துல இவங்க சார்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ, இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் ஒண்ணு பண்ணுவானுங்க. என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஸ்டான்லியோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட போறோம். ஆனா, நம்ம சாப்பிடுறது அந்த சாருக்கு தெரியக்கூடாது. ஸோ, என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி அட்டகாசமா இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. சார வந்து ஸ்கூல் ஃபுல்லா ஓட விடுவானுங்க. இதுக்கு இடையில சாருக்கு வந்து அப்படியே அவரு அங்கேயே அலைஞ்சுட்டு போய் ஒரு மாரி டயர்ட் ஆயி உட்காருவாரு. ஸ்டாஃப் ரூம்ல உட்காரும்போது அங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்டான்லி கிட்ட அந்த சாரு இதா நடந்துக்குவாரு. இன்னொரு மிஸ்ஸும் இருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் ஒரு மாரி இருப்பாங்க. ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஒண்ணு இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் ஸ்டான்லி பண்றத மட்டும் கொஞ்சமா அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. மத்தபடி யாரு என்ன பண்ணாலும், யா ஸ்டான்லி வந்து என்ன பண்ணாலுமே யாரு எந்த ஸ்டாஃப்புமே பெருசா அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அவங்க தான் ஸ்டான்லிக்கு கொஞ்சம் க்ளோஸாவே இருப்பாங்க. ஆனா அதே மாரி அந்த மிஸ்ஸுனாலும் ஸ்டான்லிக்கும் கொஞ்சம் புடிக்கும். ஸோ, அவங்க அப்ரிஷியேட் பண்ணா மட்டும் ஸ்டான்லி அவங்களுக்காகவே எல்லாம் பண்ணுவான். ஸோ, அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ, இப்படி என்ன சொல்றேன்னா, அந்த அந்த சார் அலைய விட்டுட்டு இருந்தாரு தெரியுமா? அப்படிலாம் அலைய விடுவாரு. ஒரு கட்டத்தில காண்டாயிருவாரு சார். கண்டுபிடிச்சுருவாரு. அந்த பசங்கலாம் உட்காந்துருக்கிறப்ப கண்டுபிடிச்சுட்டாரு. கண்டுபிடிச்சு அங்க போகும்போது ஸ்டான்லி உட்காந்துருப்பான். ஸோ, அப்பதான் திட்டுவாரு. "டப்பா கொண்டு வரலன்னா, நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லுவான். சொல்லிருவாரு. அவரு சொன்னதும் ஸ்டான்லிக்கு ரொம்ப வருத்தமாயிரும். ஸ்டான்லி வந்து எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட் மாரி ஆயிருவாரு. ஸோ, ஸ்கூலுக்கே வரமாட்டாரு. அதுக்கப்புறம் சார் வந்து பார்ப்பாரு, "எங்க ஸ்டான்லி எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அவன் வரல சார். என்னாச்சுன்னு தெரியல." அப்படின்ற மாரி இருக்கும். பட் ஆனா ஸ்டான்லி வந்து எப்பயுமே அவங்க அம்மா பிஸியா இருக்காங்க. அவங்க அப்பா இதா இருக்காரு. அ ரொம்ப இதா இருக்காங்க. நைட் அத எனக்கு இது இருக்கும். நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டேன். அந்த மாரியே எல்லாத்துட்டயும் சொல்லிட்டு இருக்க ஸ்டான்லி, ஆ என் ஆனா டப்பா இல்லன்னா ஸ்கூலுக்கு வராதன்னு சொன்னதும் பெருசா ஸ்டான்லி வரமாட்டான். ஆனா எல்லாம் வெளிய இருப்பான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். என்ன ஸ்டான்லியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரு சாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா டப்பா கொண்டு வரலன்னா வரக்கூடாதுன்னு அவன ஒரு மாரி ஹார்ஷா திட்டினோம். அந்த பையன் வர்றதே இல்லையே அப்படின்ற மாரி. ஸோ ஒரு நாள் இதே மாரி மறுபடியும் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஸ்டான்லி இங்க இருக்கான். நான் பார்த்துட்டேன் அப்படிங்கையில என்ன ஆயிருக்கும்னா, அன்னைக்கு ஒரு சர்க்குலர் வந்திருக்கும். இந்த மாரி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ற மாரி வேற ஒரு இடத்துல நடக்கும். அங்க போய் யார் வேணா கலந்துக்கலாம். ஸ்கூல் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 2, 2 பேர் 3, 3 பேர் கலந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக யாரையாவது சூஸ் பண்ணி அனுப்பணுன்றத சொல்லுவாங்க. ஸோ இவங்க செலக்ட் பண்ணி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி யாருமே செட் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு இத வந்து அவன் ஃப்ரெண்ட் வந்து ஸ்டான்லிட்ட குடுப்பானுங்க. பசங்கலாம் ஒண்ணு சேர்ந்து ஸ்டான்லிய பார்த்துட்டு, "இந்த மாரி நடக்குது. நீ இங்க இருக்காத. அங்க போ. அங்க போ. எதுக்கு வந்துட்டு வெளிய நிக்கணும். நீ அதுக்கு அங்க போன்னு" சொல்லி குடுத்துருவாங்க. ஸோ ஸ்டான்லி வந்து அங்க போய் என்ன பண்ணுவான்னா, ஒளிஞ்சிருந்து அவங்க டான்ஸ் ஆடுறது, அவங்க பிராக்டிஸ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு, ஸ்டான்லி வந்து இந்த பக்கம் தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். ஆ இப்படி பிராக்டிஸ் பண்ற ஸ்டான்லி வந்து ஒரு கட்டத்தில அவங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்டு யாருன்னா அந்த டான்ஸ் சொல்லிக் குடுக்குற மாஸ்டர் பார்த்துருவாரு. "ஸோ நீ நல்லா ஆடுறியே! நீ எந்த ஸ்கூல்?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த ஸ்கூல்." "சரி நீ வந்து ஆடுறியா?" அப்படின்னு கேட்குறேன். சரின்னு சொல்லிடுவான். ஸோ இங்க போய் ஸ்டான்லி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவான். இங்க ஸ்கூல்ல என்ன ஆகும்னா, அந்த ஸ்டான்லி ஒரு மிஸ்ஸ மட்டும் பாராட்டுவாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இடையில கொஞ்ச நாள் வராம இருப்பாங்க. ஆ இப்படி வராம இருக்கும்போது, ஒரு ஒரு சீன்ல வந்து ஸ்டான்லி வந்து ஒரு முக்கியமான ஒரு சின்ன சீன விட்டுட்டாங்க. என்னன்னா, ஒரு சயன்ஸ் எக்ஸிபிஷனுக்கு ப்ராஜெக்ட் மாரி ஒண்ணு பண்ணணும். ஸோ, ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர கூட்டிட்டு வந்திருப்பாரு. வந்துட்டு அவங்க ஒரு இது பண்ணுவாங்க. அது கீழ தண்ணிலாம் வச்சு, மண்ணெல்லாம் போடுவாங்க. சத்தியமா அது என்ன ப்ராஜெக்ட்ன்னு எனக்கு தெரியலைங்க. ஏதோ ஐ திங்க் தண்ணீல இருந்து கரண்ட் எடுக்கிற மாரின்னு நெனைக்கிறேன். எப்படின்னு எனக்கு தெரியல. அது பார்க்கும்போது மேல இது வைப்பாங்க. மேல பல்ப் ஒண்ணு வைப்பாங்க. அந்த பல்ப் எரிய ஆரம்பிச்சுரும். சின்னதா எல்இடி பல்ப் மாரி. அது எரிய ஆரம்பிச்சுரும். ஸோ வந்து அந்த மிஸ் மட்டும் தான் ஸ்டான்லிய பாராட்டுவாங்க. ஸோ ஸ்டான்லிக்கு சாக்லேட்டும் தருவாங்க, எல்லாம் தருவாங்க. அ அப்படி இருந்த மிஸ் வந்து அவங்களுக்கு கல்யாணம்ன்றதுக்காக போயிருப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்காக லீவு போட்டிருக்க நேரத்தில தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து ஸ்டான்லி எங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டான்லியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஆல்ரெடி அவங்க அந்த சார் மேல காண்டா தான் இருப்பாங்க. அப்போ டக்குன்னு இந்த சார் இந்த மாரி பண்ணிட்டாரு. அவன் ஸ்கூலுக்கும் வரல அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும் ஸ்டான்லி இல்லாம. ஏன்னா ஸ்டான்லி வந்து இருக்கிறதுலயே ரொம்ப அற்புதமான அற்புதமான ஒரு பையனா எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு எங்கேஜிங்கா, ஜாலியா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு அவன் வரல. ரொம்ப நாளா வரலங்கையில, நம்ம கேங்கே ஒரு மாரி சோர்வு அடைஞ்சிரும். ஏன்னா அவன் அவன் வந்து
யார் அமைதியா இருந்தாலும் எதையாவது ஒண்ணு பண்ணி எல்லாத்தையும் பேசி சிரிக்க வச்சிருப்பான். ஸோ அந்த மாரி ஒரு பையன் தான் ஸ்டான்லி. கதை சொல்லுவான், நெறையா பண்ணுவான், நெறையா பேசுவான். எங்க அம்மா அத பண்ணாங்க, இத பண்ணாங்கன்ற மாரிலாம் பேசுவான். ஸோ அப்படி இருக்க பையன் வரலங்கிற ஸ்டான்லி ஏன் வரலன்னு அவங்க அந்த மிஸ் வந்து கேட்கும்போது, டக்குனு பசங்கலாம் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சுட்டு, டப்பா கொண்டு வரலன்னா ஒரு ப்ராப்ளமா மிஸ்? டப்பா இல்லன்னா ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாதா? அ இப்படி ரூல் இருக்கா? அப்படின்ற மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சதும் மிஸ்ஸுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ மிஸ்ஸுக்கு அப்ப தெரிய ஆரம்பிச்சுரும், இந்த சாரு தான் இந்த மாரி சொல்லிட்டாரு. அதனால ஸ்டான்லி வரதில்ல. ஸ்கூல் பசங்கலாம் ரொம்ப இதா இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது என்ன ஆகும்னா, அந்த மிஸ்ஸு வந்து போயிட்டு, அங்க போய் சார் கிட்ட வந்து டிஃபன் பாக்ஸ ஓப்பன் பண்ணி, "இந்தா சாப்பிடுங்க சார்." ஏன்னா ஆல்ரெடி ஸ்டான்லி வரலன்றத வந்து அவரு புரிஞ்சுகிட்டு ஒரு மாதிரி சோகமாயிட்டே இருந்துருவாரு. ஸோ இந்த மிஸ் வந்து டப்பாவ குடுத்துட்டு, "இந்தாங்க சாப்பிடுங்க சார்." குழந்தைங்களுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் முக்கியம் தான், சாப்பிடணும் தான். அதுக்குன்னு அவங்க டிஃபன் பாக்ஸ்ல போயிட்டு நம்ம எதுவும் பண்ணிறக்கூடாது. அவங்க டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரலன்னா ஸ்கூல் பக்கம் வரக்கூடாதுன்ற மாரிலாம் சொல்லலாமா? பண்ணலாமா? அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும். அவங்க நம்மளுக்கு கைட் பண்ற மாரி ஆயிறக்கூடாதுன்ற மாரி அந்த மிஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ, அதுல இன்னுமே ஆல்ரெடி ஒரு நான் சொன்னதுனால அவன் வராம இருக்கானே, டப்பா இல்லன்னா ஸ்கூலுக்கு வராதன்னு சொன்னதுனால இதா இருக்கான், வராம இருக்கானே அப்படின்றதும், இந்த மிஸ் வந்து இப்படி பேசினது இன்னும் அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிரும். ஸோ, ஃபாதரும் வந்துட்டு ஸ்டான்லிய கூப்பிட்டு விசாரிப்பாரு. "நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, பண்ணியிருக்கணும்ல" அப்படிங்கிற. "ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஃபாதர்" அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ, இதெல்லாமே அங்க என்ன ஆயிரும்னா, அந்த சார் வந்து ஸ்கூல விட்டு ரிட்டயர் ஆயிட்டு போயிருவாரு. "சாரி ஸ்டான்லி" அப்படின்ற மாரி ஒரு லெட்டர் மட்டும் ஒண்ணு குடுத்துட்டு அவரு போயிருவாரு. ஸோ, இங்க அந்த கல்ச்சுரல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனா, ஸ்டான்லி வந்து அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஸோ, வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டான்லி பண்ணுவாரு. ஸ்கூல்ல வந்து அவங்க ஸ்டாஃப்ஸு, ஃபாதரு ஸோ, இவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து ஃபாதர் தான் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ, அந்த மிஸ்ஸும் அங்க எல்லாரும் அந்த இதுல இருப்பாங்க. கல்ச்சுரல்ஸ்ல இருப்பாங்க. ஸோ, ஸ்டான்லி வந்து அற்புதமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, அந்த மிஸ் வந்து கூப்பிட்டு, "ஸ்டான்லி நீ ரொம்ப அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ண" அப்படின்னு. ஸ்டான்லி வந்து அப்பவும் நின்னுகிட்டு கீழ பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எப்பயுமே ஸ்டான்லி வந்து மேல இருந்து கீழ பார்த்துட்டு இருப்பாரு. கீழ பார்க்கும்போது அந்த மிஸ் வர்றது, போறது இதெல்லாம் பார்ப்பாரு. ஸோ, இதே மாரி கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சும் அங்க நின்னு பார்ப்பாரு. யார எதிர்பார்த்துட்டு இருப்பாருன்றது பெருசா காட்ட மாட்டாங்க. அப்புறம் மிஸ் வந்துட்டு வருவாங்க. வந்துட்டு, "நீ ரொம்ப அற்புதமா பண்ண, பெர்ஃபார்ம் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் நான் உன்ன ட்ராப் பண்ணட்டுமா? அப்படிம்பாங்க. இல்ல மிஸ் எங்க அம்மா வந்துருவாங்க. எங்க அப்பா இப்ப வந்துருவாரு. கூட்டு போயிருவாரு. அவரு கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்படின்ற மாரி ஸ்டான்லி ஒண்ணு சொல்லுவான். ஓகே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அப்ப ஃபாதர் வருவாரு. ஃபாதர் வந்து ஸ்டான்லி வெளியில பாக்குறத பாத்துக்கிட்டு இருப்பான். பாத்துட்டு வா உன்ன நான் டிராப் பண்றேன் அப்படின்னு கூட்டு போயிரு. ஓகே ஸ்டான்லிக்கு ஃபாதர்ன்னு கையில எதுவும் சொல்ல முடியாது. மிஸ்ஸுங்கையில சரி நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுன்னா, ஃபாதர்ன்னு கையில ஒண்ணும் சொல்லி சமாளிக்க முடியாது. ஸோ அப்படி கார் ஏறி ஃபாதர் கூட போயிட்டுருக்க ஸ்டான்லி வந்து ஒரு இடத்துல ஃபாதர் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். எங்க வீடு பக்கத்துல தான். எங்க அம்மா இப்ப வந்துருவாங்க. அப்ப அவங்க ஆல்ரெடி எங்க அப்பா வந்துருவாரு. கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாருன்ற மாரி போயிருவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஃபாதரும் போயிருவாரு. போகும்போது ஸ்டான்லி நேரா போவான். நேரா போனா அவங்க சாச்சா ஐ திங்க் சித்தப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா எப்படி சொல்றதுன்னா, அந்த முறை என்னவா வரும்னு தெரியல. ஹிந்தியில சாச்சா அப்படிம்பாங்க. ஸோ அவரு பார்த்தா ஸ்டான்லி இவ்வளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, ஸ்கூல்ல கல்ச்சரல்ஸ் அப்படிங்கிறது டப்புன்னு ஸ்டான்லி ஒரு அடி அடிச்சுட்டாங்க. உன் அப்பா, அம்மா இல்லாம உன்ன நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ல. அது உனக்காக நான் இதெல்லாம் பண்றேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்ற மாரி ஸ்டான்லி அவர அடிச்சு ஒரு மாரி திட்டிருவாரு. ஸோ அப்ப பார்த்தா தான் தெரியும். ஸ்டான்லி வந்து பேரன்ட்ஸ் கிடையாது. அவங்க ஒரு கார்டியனோட இதுல வளர்றாரு. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒருத்தர கூட்டு வந்திருப்பாருன்னு சொன்னேன் தெரியுங்களா? அவர வச்சு தான் அதெல்லாம் ரெடி பண்ணுவாருன்னு. அவரு வந்து ஸ்டான்லி கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெர்சனா இருப்பாரு. ஸோ அதே கடையில. அது வந்து ஹோட்டல் மாரி இருக்கிற ஒரு தாபா. அதுல தான் ஸ்டான்லி அந்த சின்ன பையனும் ஒர்க் பண்ணுவான். அவரும் ஒர்க் பண்ணுவாரு. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஸ்டான்லி வந்து அங்க தங்கி, வேலை செஞ்சு, படிச்சு, ஒரு நல்ல மார்க் எடுக்கிற ஒரு பையனா இருக்கும். ஸோ மதிய நேரத்தில ஏன் டிஃபன் கொண்டு போக முடியாதுன்னா, காலையில சமைக்கிறதுக்கு, இது பண்றதுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஆனா, அடுத்த நாள் பார்க்கும்போது ஸ்டான்லி வந்து அவன் அங்கேன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி, அத ஒரு பேக் பண்ணி கொண்டு போவான். 4 அடுக்கு இருக்கும். ஸோ தாபாங்கையில எல்லாத்துக்குமே தெரியும். டெய்லியும் வெரைட்டி ஆஃப் ரைஸ் தான், வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் தான். ஸோ டெய்லியுமே ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு மிச்சமாகறத அவரு வந்து ஸ்டான்லிக்காக எடுத்து பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவாரு எப்பயுமே. ஸோ ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இதுதான் ஸ்டான்லியோட டப்பா அப்படின்னு சொல்லி அவரு குடுப்பாரு. அத வாங்கிட்டு ஸ்டான்லி ஸ்கூலுக்கு போவாரு. ஸ்கூலுக்கு போனா, அங்க போயிட்டு யார் யாரெல்லாம் ஸ்டான்லிக்கு சாப்பாடு போட்டாங்களோ, அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டான்லி சாப்பாடு போடுவாரு. ஸோ இந்த டப்பால இன்னைக்கு எங்க அம்மா இது செஞ்சாங்க. அப்பவும் அவரு என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு எங்க அம்மா இது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க. எங்க அம்மாவோட டிஷ் இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு. ஸோ அவரு ரெப்ரசன்ட் பண்றது அந்த அம்மா கேரக்டரு எனக்கு வந்து அது எப்படி தெரிஞ்சதுன்னா, அவரு அவங்கள ஏமாத்துறாரு, இமேஜினேஷன்ல சொல்றாரு அப்படின்ற மாரி இருந்தாலும், அந்த தாபால அவங்க தாத்தா இருக்கிறாரு, அடிக்கிறாரு, பண்றாருன்றத தாண்டி,
அந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் இருப்பாரு தெரியுங்களா? அவரு தான் ஸ்டான்லி நீ இத பண்ணு, இத பண்ணாத, சாப்பிடு, இந்தா உனக்கான டப்பா, லஞ்ச் பேக் பண்ணி குடுக்குறது எல்லாமே பண்றதுக்கு வந்து அந்த கூட இருக்கிறவர் தான். அவரு பேரு வக்ரம் அந்த படத்துல. ஸோ அவரு தான் எல்லாம் பண்ணுவாரு. ஸோ ஸ்டான்லி வந்து எனக்கு எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க, பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, கிளைமாக்ஸ்ல நான் இத பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாரி கலங்கிருச்சு. ஸோ எனக்கு வந்து அவரு வந்து வக்ரம தான் தான் அம்மாவா பார்க்குறாருன்ற மாரி இருக்கும். ஆனா இவங்க எல்லாத்துக்குமே ஸ்டான்லிக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அவங்கலாம் பெரிய இதா இருக்காங்க, பிக் ஷாட்டா இருக்காங்க. அப்படின்ற ஒரே ஒரு கண்ணோட்டம் மட்டும் தான் இருக்குங்க. வேற எதுவுமே இருக்காது. அந்த என்ன சொல்றது? என்ன அதான் இப்படி எப்படி சொல்றேன்னா, அ அந்த படமே என்ன ஒரு ஹோல்சமா ஒரு வேற மாரி ஒண்ணு சேஞ்ச் பண்ணுச்சுங்க. அந்த பையன் சின்ன பையன் தான். அவ்ளோ கஷ்டப்படுவான். நல்லா படிக்கிறதுலயும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. படிப்பான். ஸோ அவனுக்கு புடிச்ச விஷயத்த செஞ்சு நல்ல பேர் வாங்கணும்னு நெனைப்பான். பட் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் ஒரு சில டீச்சர்ஸ்லாம் நல்லாவே இது பண்ணுவாங்க. ஸோ இது எப்புட்ன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவன் அதுதாங்க அல்டிமேட். அந்த டப்பாவ கொண்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் சாப்பிட வைப்பான். அ இது அவனுக்கு ரொம்ப புடிச்சு அவன சப்போர்ட் பண்ற அந்த டீச்சரையும் சாப்பிட வைப்பான். இவரும் சாப்பிடுவாரு. யாருன்னா ஃபாதரும் சாப்பிடுவாரு. ஸோ எல்லாரையுமே சாப்பிட வைப்பான். ஸோ அந்த சீன் எல்லாமே ரொம்ப ஹோல்சமா ஒரு மாரி அழகா இருக்கும். ஸோ ஸ்டான்லி வந்துட்டாங்கல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் திரும்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. அதுதான் சொல்றேன். அது சின்ன கேங்குங்க. சின்ன கேங்ன்னா எப்படி சொல்லணும்னா, சின்ன பசங்களோட கேங். ஆனா கேங் வந்து ஒரு 6, 7 பேர், 8 பேர் இருப்பானுங்க. ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க. அது அந்த படம் உண்மையாலுமே சொல்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த படத்த ஆன்லைன்லயோ, ஓடிடிலயோ தேடுனா இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் YouTubeல இருக்கு. இத வந்து நான் வேற படத்துக்குலாம் சொல்லுவேனான்னு தெரியாது. ஆனா உண்மையாலுமே YouTubeல இருக்கு. ஸ்டான்லி கா டப்பா படத்தோட டைட்டில் நேம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம படத்த பாருங்க. உண்மையாலுமே நீங்க எந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது உங்கள டோட்டலி வேற மாரி சேஞ்ச் பண்ணும். ஆ என்னையும் சேஞ்ச் பண்ணுச்சு. கண்டிப்பா உங்களையும் சேஞ்ச் பண்ணும். ஸோ இதே மாரி நல்ல படத்துல அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்கள் பிரவீன்.